யாரு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ரெஃப்ரீஸ் அசோசியேஷனோட சேர்மன் சங்கர் கோமலேஸ்வரன் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் சங்கர். பார்ன் அண்ட் ப்ராட் அப் வந்து பொழிச்சலூர்ன்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ். என்னென்னா அந்த ஊரில் வந்து ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் தான் அங்கே. அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு. அதில் அங்கே யங் ஏஜில் இருந்தே வந்து ஃபுட்பாலில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் வித் நேதாஜி ஸ்போர்ட்ஸ். அவங்க தான் என்னுடைய கம்ப்ளீட் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு வந்து மிஸ்டர் டிஆர் கோவிந்தராஜன் அவர் தான் செக்ரட்டரி. அவரோட கிளப்புக்கு தான் ஆடினேன். அங்கே இருந்த இதுதான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஆஃப்டர் பிளேட் ஃபார் ஸ்டேட் யூனிவர்சிட்டி படித்தது எல்லாமே வந்து தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல், தியாகராஜ காலேஜ் அண்ட் தென் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் கிரவுண்ட் வந்து எனக்கு வந்து நிறைய என்னோட ஃப்ரெண்டோட ஃபாதர் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இங்கே தான் ஃபுட்பால் ட்ரைனிங் எல்லாமே இங்கே தான் இருந்தது. அதனால் ஐ எம் க்ளோஸ் டைப் வித் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து 84 வந்து நான் வந்து ரெஃப்ரி எக்ஸாம் எழுதினேன். அண்ட் 94 வந்து நேஷ்னல் ரெஃப்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கேரியர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோஃபார் வந்து நான் வந்து 118 கண்ட்ரிஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு 3 கான்ஃபெடரேஷன் விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் வந்து FIFA வேர்ல்ட் கப் 2002 எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் 4 ஏஷியன் கப் பண்ணியிருக்கு. பெஸ்ட் ரெஃப்ரி ஆஃப் ஏஷியான்ற அவார்டும் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் FIFA ஆனர்ட் மீ. அவங்க வந்து வேர்ல்டு 11 vs போஸ்னியான்ற ஒரு வார் எந்த கண்ட்ரியில் நடக்குதோ அந்த கண்ட்ரியில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடத்துவாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷனில் வந்து நான் வந்து ஒரு 4 years அங்கே வந்து டெவலப்மெண்ட் டைரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்பால் ஃபெடரேஷனில் டைரக்டராக இருந்தேன். இப்போ எனக்கு ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில் வந்து இந்த சேர்மன் அது ஒரு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய ரெஃப்ரிங் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக இது பண்ணிகிட்ருக்கோம். நியூ டெக்னாலஜி விஷன் வந்து அந்த மிஷன் ஆஸ் பர் த AFF கைட்லைன்ஸ் பிரகாரம் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னுடைய சோஃபார் இந்த ஒர்க் இது வந்துட்டுருக்கு. இப்போ ஐ கேன் ப்ரௌட்லி சேஸ் என்னுடைய அகாடமியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் வந்து இந்தியாவுடைய டாப் ரெஃப்ரிஸாக இருக்காங்க. இது எனக்கு ஒரு ஹானர் மாதிரி. இதுதான் என்னுடைய ஃபுட்பால் பேக்ரவுண்ட் அண்ட் சோஃபார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான்றது. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து ஃபுட்பால் ரெஃப்ரி ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேட்சுக்கு ஃபுட்பால் ரெஃப்ரியாக போகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷன் மினிமம் இருக்குன்னு, என்ன ஏஜ் லிமிடேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? இப்போ வந்து நான் வந்து ஆஃப்டர் ஐ பிகம் சேர்மன் என்னுடைய ரெஃப்ரி கமிட்டி மெம்பர்ஸுடைய கைடன்ஸ் பிரகாரம் வந்து 14 to 17 years ஒன் கேட்டகரி. இது வந்து யார் வேணால் வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரி ஆகலாம். இது வந்து ரெஃப்ரின்றது வந்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் நாலேஜ் ஃபிட்னஸ் செக் அப்படின்ற மாதிரி நியூ மெத்தடாலஜி கொண்டு வந்தாச்சு. 18 to 35 வந்து ஒரு டாப் கேட்டகரி அண்ட் 35 to 45. இப்போ ஏஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அன்டில் 55 வரைக்கும் ஒரு ஃபுட்பாலரோ ரிட்டையர் ஆகிட்டு யார் வேணாலும் வந்து இந்த ரெஃப்ரிங் சைடில் வரலாம். அந்த ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஹியூமன் ரெஃப்ரிங் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இப்போவும் விர்ச்சுவல் வந்ததுக்கப்புறம் ஹியூமன் எரர்ஸை வந்து எப்படி டெக்னிக்கலாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்லி ஹியூமன் ஐ என்ன சொல்லுதோ அதை டிசிஷன் தான் வந்து ரெஃப்ரி கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்லவே கூடாது. மேக்ஸிமம் என்ன தி ட்ரை லெவல் பெஸ்ட் டு கிவ் த குட் டிசிஷன். இப்போ வந்து பிக் மணி இஸ் இன்வால்வ். ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆல்சோ வெரி நாலேஜபிள். அவங்க ஒரு மிஸ்டேக் ஆனால் அந்த டீமினுடைய கம்ப்ளீட் என்ன சொல்கிறது மானிட்டரி வாய்ஸ், அவங்களுடைய மோரலிட்டி, அவங்களுக்கு எல்லாமே டவுன் ஆகுது. இப்போ அதனால் FIFA வந்து லாட் ஆஃப் நியூ டெக்னாலஜி, அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் கோல் லைன் டெக்னாலஜி, பாலுலேயே ஒரு சிப் வச்சு கோல் லைனை கிராஸ் பண்ணதா இல்லையான்ற ஒரு டெக்னாலஜி இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது VAR அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. கிரவுண்டில் ஏதாவது ஒரு அன்வான்ட் டிசிஷன் மீன்ஸ் பெனல்ட்டி, ஒரு எக்ஸாம்பிள் பெனல்ட்டி கொடுக்குறாங்க, அதை வந்து திருப்பி ஒரு தடவை வந்து இந்த வார்ன்றவங்க அவங்க ரிவ்யூ பண்ணி அது கரெக்டாக கொடுத்தது இல்லையான்றது, கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு கேமை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த ரெஃப்ரியை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க அந்த மானிட்டரில்.
அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் வந்து எஸ் இந்த டிசிஷன் வந்து நான் தப்பாக தான் கொடுத்துருக்கேன்னா அந்த டிசிஷனை மாற்றலாம். அதனால் டீமுடைய ரிசல்ட் வந்து பாதிக்காது. அது வந்து நியூ டெக்னாலஜி. அந்த நியூ டெக்னாலஜிக்கு வந்து ரெஃப்ரியோட ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். முன்ன இருந்த மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய லெவலில் அவங்கள வந்து நம்ம மேலே கொண்டு வந்தால் தான் இப்போ மாடர்ன் ரெஃப்ரிங் வர முடியும். இப்போ ஒருத்தர் ரெஃப்ரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பேசிக்காக என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரணும்? பேசிக் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு என்னவா இருக்குது? இப்போ பேசிக் வந்து 10th பாஸ்ன்றது எஜுகேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பாலராக இருந்தால் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பிளேயரோட ஃபீலிங் இதெல்லாம் ஒன்று. அது வந்து அதுதான் க்ரைட்டீரியா. யார் வேணாலும் வந்து அந்த ரெஃப்ரிங் ஓரளவுக்கு தெரிஞ்சுதுன்னா, ஃபுட்பால் தெரிஞ்சுதுன்னா அவங்க ரெஃப்ரிங் சைடில் வரலாம். மேலே வரணுன்னா அது அவங்களோட கையில் தான் இருக்குது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க மேலே வரலாம். ஓகே, இப்போ ரெஃப்ரி ஆகணும் அப்படின்னா அது காலேஜ் போய் படிக்கணும் அந்த மாதிரி இருக்குல்ல, இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ரெஃப்ரி எக்ஸாம்ஸ் எல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? இப்போ பேசிக்காக தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து எவ்ரி இயர் தே ஆர் கண்டக்டிங் த ரெஃப்ரி எக்ஸாம். இப்போ இங்கே ஃபிஃபா வேர்ல்ட் கப்பும் ரெஃப்ரி வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சேலஞ்சஸ் என்ன தான் இருந்தது, என்ன பார்த்தீங்க நீங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து the FIFA World Cup is highest level, that is the top stage. அதில் சேலஞ்சஸ் அப்படின்ற போது நான் என்னோட முதல் மேட்ச் வந்து மெக்சிகோ வர்சஸ் குரோஷியா. மெக்சிகோ இஸ் அ சவுத் அமெரிக்கன் டீம், த குரோஷியா இஸ் த யூரோப்பியன் சைட். அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் போத் த டீமுடைய ஸ்டைல் ஆஃப் கேம் வந்து வேறு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்தே எங்கள் மென்டலி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூரோப் ஸ்டைல் எப்படி இருக்கும், சவுத் அமெரிக்கன் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சினுடைய வீடியோலாம் போட்டு எங்களோட மென்டலி இதை ப்ரிப்பேர் த திங்ஸ். அதில் சேலஞ்சஸ் என்ன, ஸ்பீட். யூரோப்பியன் வந்து ஸ்பீட், இவங்களோட வந்து டெக்னிக்கல் திங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சேலஞ்ச் நிறைய இருந்தது. அதில் இட் இஸ் நாட் ஈஸி டு அப்ரிஷியேட் வேர்ல்ட் கப். இட் இஸ் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னோட இமேஜ்ன்றதில் என்னோட கண்ட்ரியோட இமேஜ் அங்கே போயிடும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து அந்த உள்ளே போகும்போதே வந்து நேமை டிஸ்பிளே பண்ணும் போதோ நம்மளோட கண்ட்ரியினுடைய ஃப்ளாக் அதில் இருக்கும். இது ஒன்று தான். இந்த டைமில் வந்து இது நீங்கள் கேட்கவே இல்லை. நானே சொல்கிறது எப்படின்னா, திஸ் இஸ் பெயின். என்ன பெயின்னா, நம்ம வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியாவுடைய ஃப்ளாக் கொண்டு போய் நிறுத்துகிறோம். ஆனால் வந்து இந்த நாட் ஓன்லி ஃபுட்பால், எல்லா கேம்ஸினுடைய டாப் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஏன்னா நாங்கள் மணிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. வி ஆர் காட் கிரேஸ் வந்து இந்த த்ரூ ஃபுட்பால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. ஒரு யாரையும் வந்து குறைவாக சொல்லலை. ஒரு ஆக்டருக்கு கொடுக்குறாங்க, ஒரு டான்ஸருக்கு கொடுக்குறாங்க, ஈவன் ஒரு வில்லேஜ் சைடில் இருந்து ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு மியூசிக் ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் அவங்க வந்து டாப்னோன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. வேறு எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்க அச்சீவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நாங்களும் அச்சீவ் தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் போகும்போது நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகும் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அர்ஜுனா அவார்டோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு அவார்டுன்றது வந்து எதுக்கும் கொடுக்கறது இல்லை. இது வந்து ஒரு பெயின். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக இந்த யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போட்டோம் வில் வெயிட் அண்ட் see the things. இது ரொம்ப நாளாக எனக்கு இருக்கிற பெயின் அது. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.